வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். மறைந்த EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, PTR பழனிவேல் தியாகராஜன், காந்தி, சபாநாயகர் அப்பாவு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த EVKS இளங்கோவனின் உடலுக்கு வைகோ, கே. பாலகிருஷ்ணன், செல்வ பெருந்தகை, அண்ணாமலை, சீமான், தமிழிசை, கி. வீரமணி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். மேலும் AC சண்முகம், குஷ்பு, திருநாவுக்கரசர், பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட தலைவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று நடிகர்கள் சிவக்குமார், SP சேகரும் EVKS இளங்கோவன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். சென்னை மணப்பாக்கத்தில் EVKS இளங்கோவன் உடல் நாளை தகனம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, EVKS இளங்கோவன் உடல் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வெளியூர்களில் இருந்து கட்சி தொண்டர்கள் அஞ்சலி செலுத்த வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நாளை காலை டெல்லியில் இருந்து காங்கிரஸ் தலைவர்கள் வருகை தர இருப்பதாகவும் கூறியவர், நாளை பிற்பகல் 2 மணிக்கு மேல் மணப்பாக்கம் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், EVKS இளங்கோவன் மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தை கொண்டவர் என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தை காங்கிரஸ் கட்சியை போல் வேறு யாரும் அழித்தது கிடையாது என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மக்களவையில் பேசிய அவர், அரசியலமைப்பு மீது காங்கிரஸ் கட்சி அடுத்தடுத்த தாக்குதல்களை நடத்தியதாக கடுமையாக சாடினார். ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்க அவசர நிலை கொண்டுவரப்பட்டதாகவும் இதன் மூலம் அரசியலமைப்பு காயப்படுத்தப்பட்டதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். நமது பாதையில் அரசியலமைப்பு குறுக்கிட்டால் அதனை மாற்ற வேண்டும் என்று நேரு கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சி மீதான கரை எப்பொழுதும் மறையாது என்றும் ஆவேசமாக பேசினார். அரசியலமைப்பை ஆதரித்து பேசுவதன் மூலம் அதனை எதிர்த்த சாவர்கரை அவமானப்படுத்துகிறீர்களா என்று பாஜகவுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நம் கையில் இருக்கும் கட்டை விரல்தான் தன்னம்பிக்கை, பலம், அச்சமின்மை, திறன் என்று குறிப்பிட்டார். ஆனால் தாராவி அதானியிடம் ஒப்படைக்கப்பட்ட போது சிறு குறு தொழில்களின் கட்டை விரல் வெட்டப்பட்டதாகவும், நாட்டில் உள்ள விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அதானியிடம் ஒப்படைக்கப்பட்ட போது பல நேர்மையான தொழிலதிபர்களின் கட்டை விரல் வெட்டப்பட்டதாகவும் சாடினார். முக்காணி ஆற்றுப்பாலத்தை தொட்டு செல்லும் வெள்ள நீரால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்து வரும் பலத்த மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் இருந்து தூத்துக்குடி, மதுரை போன்ற முக்கிய நகரங்களுக்கு செல்லும் மிக முக்கிய இணைப்பு பாலமாக விளங்கும் முக்காணி ஆற்றுப்பாலத்தில் தண்ணீர் அதிகளவு செல்கிறது. இதனால் நேற்று இரவு முதலே போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக பாலத்தின் இருபுறமும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு போலீசார் கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். நெல்லை ஜங்ஷனில் குளம் போல் சூழ்ந்துள்ள மழைநீரை 2வது நாளாக அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. நெல்லையின் பல இடங்களில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நயினார் குளம் நிரம்பி வெளியேறும் நீர் நெல்லை ஜங்ஷன் பேருந்து நிலையம் முழுவதும் மழைநீர் குளம் போல் சூழ்ந்துள்ளது. மழைநீர் செல்லும் கால்வாய்கள் முறையாக தூர்வாராததால் மழைநீர் தேங்கியிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து 2வது நாளாக மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர்.
தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பயிர்கள் சேதமடைந்த கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 65 ஹெக்டேர் பரப்பளவிலான வாழைகள் முழுமையாக சேதமடைந்தும் 150 ஹெக்டேர் பரப்பளவிலான வாழைகள் வெள்ளத்திலும் மூழ்கியுள்ளது. இந்த நிலையில் பயிர் சேதம் தொடர்பான கணக்கெடுப்பு பணி 2 நாட்களில் தொடங்கும் என மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் சேதமடைந்த வாழைத்தார்களின் கழுகு பார்வை காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. நெல்லை மாநகர பகுதிகளில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் கால்வாய் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். பேருந்து நிலையம் பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் வெளியேற்றும் பணிகளை அமைச்சர் KN நேரு பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும், பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள இடங்கள் குறித்ததான கணக்கெடுப்பு பணி முடிவடைந்ததும் நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். நெல்லை அகஸ்தியர் மற்றும் கல்யாண தீர்த்தம் அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளப்பெருக்கால் கைப்பிடி தடுப்பு கம்பிகளை மூழ்கடித்தவாறு வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அதிக மழை பெய்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அகஸ்தியர் மற்றும் கல்யாண தீர்த்தம் அருவியில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக செல்கிறது. மேலும் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தொடர் கனமழையால் வெள்ளக்கல் கண்மாய் நிறைந்து மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள குளம், கண்மாய்கள், ஏரிகள் நிரம்பியது. இந்த நிலையில் மதுரை விமான நிலையம் செல்லும் வெள்ளக்கல் பகுதியில் உள்ள கண்மாய் நிறைந்து தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் அருகே உள்ள குடகனாறு தடுப்பணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுவதால் செயற்கை நீர்வீழ்ச்சியில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள கண்மாய்கள், குளங்கள், அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த நிலையில் குடகனாற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பித்தளைப்பட்டியில் உள்ள தடுப்பணை நிரம்பி காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் அங்குள்ள செயற்கை நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதித்ததுடன் அங்கு வரும் பொதுமக்களை பாதுகாப்பு பணியாளர்கள் எச்சரித்து அனுப்புகின்றனர். கொடைக்கானலில் உள்ள ஏரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள ஏரியில் இருந்து உபரி நீர் அதிகளவு வெளியேறி வருகின்றன. இந்த நிலையில் திரேசா நகர், டோபிகானல், கல்லறைமேடு, சீனிவாசபுரம், வெள்ளி நீர்வீழ்ச்சி ஆகிய கரையோர மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் அதிகம் பாதிக்கப்பட்ட டோபிகானல், திரேசா நகர் ஆகிய பகுதிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அருப்புக்கோட்டையில் பேரிகார்டில் ஏறி படகு போல மிதந்து சென்ற இளைஞரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக நகரின் பல இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் அருப்புக்கோட்டை பூக்கடை பஜார் பகுதியில் முழங்கால் அளவுக்கு மேல் தேங்கியுள்ள மழைநீரில் இளைஞர் ஒருவர் பிளாஸ்டிக் பேரிகார்டில் படகு போல ஏறி அமர்ந்து அந்த பகுதியை கடந்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. வேலூர் அருகே உபரி நீர் வெளியேறி வருவதால் பொதுமக்கள் கால்வாயில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி, கழிஞ்சூர் பகுதிக்குட்பட்ட ஏரி நிரம்பி தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் தண்ணீர் சூழும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் தகவல் அறிந்து வந்த வேலூர் மாநகராட்சியின் துணை மேயர் சுனில்குமார் அந்த பகுதியை பார்வையிட்டு அடைப்பு ஏற்பட்டுள்ள கால்வாயை தூர்வாரி
உடனடியாக தண்ணீர் செல்வதற்கு வழிவகை செய்தார். மேலும் பொதுமக்கள் யாரும் கால்வாய் தண்ணீரில் துணி துவைப்பது, விளையாடுவது போன்ற ஆபத்தான செயல்களில் இறங்க வேண்டாம் என்று மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மதுராந்தகம் அருகே உள்ள கிளியாற்றின் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய தனியார் பேருந்து 28 மணி நேர தொடர் போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கடந்த 3 நாட்களாக பெய்து வந்த கனமழையால் மதுராந்தகம் ஏரி வழியாக 7000 கன அடி தண்ணீர் தற்பொழுது கிளியாற்றின் வழியாக கடலில் கலக்கிறது. இந்நிலையில் நேற்று தச்சூரில் இருந்து 50 பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்த போது கிளியாற்றில் பேருந்து சிக்கியது. தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் 28 மணி நேர தொடர் போராட்டத்திற்கு பிறகு அந்த பேருந்தை பத்திரமாக மீட்டனர். மதுராந்தகம் அருகே கூரை வீடுகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் அங்குள்ள 50க்கும் மேற்பட்ட கூரை வீடுகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதுகுறித்து பேரூராட்சி மன்ற தலைவரிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்ட கூரை வீடுகளை கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறந்துவிடப்பட்ட நீரால் சைதாப்பேட்டை ஜோதி ராமலிங்கம் நகர் வீட்டு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து சுமார் 4500 முதல் 6000 கன அடி உபரி நீர் நேற்று திறக்கப்பட்டது. இந்த நீர் அடையாறு ஆற்றங்கரையோரம் இருக்கும் சைதாப்பேட்டை ஜோதி ராமலிங்கம் நகர் பகுதிகளில் சூழ்ந்தது. 2 அடிக்கு மேல் மழைநீர் சூழ்ந்ததால் அந்த பகுதியில் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாமல் அவதியடைந்தனர். இதனையடுத்து 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தி அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. சங்கராபுரம் அருகே ஏரியில் இருந்து உபரி நீர் வெளியேறி தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் இடைவிடாது பலத்த மழை பெய்து வருவதால் நெடுமானூர் பெரிய ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியது. இதனால் சங்கராபுரம் தரைப்பாலம் மூழ்கியதால் மாதவச்சேரி, நெடுமானூர், கச்சிராபாளையம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். அத்துடன் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் அவ்வழியாக பள்ளி செல்லும் மாணவர்கள் இன்னலுக்கு ஆளாகினர். மேலும் அங்கு மேம்பாலம் அமைக்க பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். வங்கக்கடலில் நாளை உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி 48 மணி நேரத்தில் தமிழகம் நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி முன்னதாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நகரும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் வலுவடைவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வரும் 17ஆம் தேதி கடலூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வரும் 16ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து ஒரே நாளில் 7 அடி உயர்ந்துள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு நீர் ஆதாரமாக முல்லை பெரியாறு திகழ்கிறது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்வரத்து ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 127.65 கன அடியாக உள்ளது. மேலும் தமிழக பகுதிகளுக்கு அணையில் இருந்து வினாடிக்கு சுமார் 1400 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் முல்லை பெரியாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தொடர் மழை காரணமாக 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 56 அடியாக உயர்ந்துள்ளது.
தேனி மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வைகை, கொட்டக்குடி, சுருளி ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து வைகை அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்து 56 அடியை எட்டியது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணைக்கு வினாடிக்கு 15,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் ஒரே நாளில் 6 அடி உயர்ந்தது. இந்நிலையில் அங்கு கனமழை தொடர்ந்தால் ஓரிரு நாளில் அணை முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையின் முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் 560 கனஅடி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் பெரியகுளம், வடுகப்பட்டி, மேல்மங்கலம் ஆகிய பகுதிகளில் உள்ள வராக நதி ஆற்றங்கரையோர மக்கள் ஆற்றில் குளிக்கவும் ஆற்றை கடக்கவும் வேண்டாம் என்று பொதுப்பணித்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் போது மலையில் இருந்து நீர் வெளியேற்றமும் அதிகரிக்கப்படும் என்று பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மஞ்சளாறு அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 566 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்து முழு கொள்ளளவான 57 அடியில் 55 அடியை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 566 கனஅடி நீர் திறந்திருப்பதால் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அணையின் நீர்மட்டம் உயரும் பட்சத்தில் நீர் திறப்பும் அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுருளி அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 2வது நாளாக குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் அணை நிரம்பி வனப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காட்டு நீரோடைகள் சுருளி அருவியில் கலந்து வெள்ளமாக கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லும் சாலை மற்றும் படிக்கட்டுகள் முழுவதிலும் வெள்ளம் சூழ்ந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் 2வது நாளாக ஐயப்ப பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கடையம் அருகே கடனா நதி அணையில் இருந்து 15,000 கனஅடி நீர் வெளியேற்றத்தால் ஆற்றில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுகிறது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக 85 அடி கொள்ளளவு கொண்ட கடனா நதி அணைக்கு சுமார் 15,000 கனஅடிக்கு மேல் நீர்வரத்து உள்ளது. இந்நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி வரக்கூடிய நீர் முழுவதும் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல ராமநதி அணையில் இருந்து சுமார் 500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை வீரர்களை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நேரில் சந்தித்து ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டத்தில் 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்பிடிப்பு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டால் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் 25 பேர் தென்காசி வருகை தந்துள்ளனர். மீட்பு பணி உபகரணங்களுடன் தென்காசி அரசு பள்ளி கூட்டரங்கில் படை வீரர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீட்பு படையினரை நேரில் சந்தித்து மீட்பு பணி உபகரணங்களை ஆய்வு செய்தார். தாமிரபரணி ஆறு கரையோரம் உள்ள மக்கள் சுமார் 100 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நேற்று இரவு முதலே போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஆத்தூர் பகுதியில் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள குச்சிக்காடு பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 10 கிராம மக்கள் அவதிக்குள்ளாயினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள எல்லப்ப நாயுடுபேட்டை கொசஸ்தலை ஆற்றில்
தரைப்பாலத்தில் 5 நாட்களாக வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் இந்த பகுதிக்கு வரவேண்டிய கனகமாசத்திரம், அத்திப்பட்டு என 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த ஆற்றுப் பகுதியை கடந்து வர முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்குடி அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் வெள்ள நீரில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் சிலர் கடந்து செல்கின்றனர். சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் காரைக்குடி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பி வழிகிறது. இந்நிலையில் நெல்லிப்பட்டி சாக்கை கண்மாய் தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ள நீர் செல்கிறது. இதனால் அந்த வழியை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். இருப்பினும் ஒரு சிலர் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். ராமநாதபுரத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்கு விடுமுறை அளிக்காததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். ராமநாதபுரத்தில் கடந்த 2 நாட்களாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்திருந்த நிலையில் இன்று விடுமுறை அளிக்காததால் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்ற மாணவ மாணவிகள் மழையில் நனைந்து அவதியடைந்தனர். மேலும் சிறுவர்கள் கடும் குளிரிலும் நனைந்து சென்றதால் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கலாம் என்று பெற்றோர்கள் கருத்து தெரிவித்தனர். அமராவதி ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளத்தால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். கரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அமராவதி ஆற்றில் 40,000 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆற்றில் மழைநீர் இரு கரைகளையும் தொட்டபடி சீறிக்கொண்டு செல்கிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். மேலும் அமராவதி ஆற்றில் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ மீன்பிடிக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.